வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்றைக்கி குவிக் அண்ட் ஈஸி ஸ்வீட் ரெசிபீஸில் நம்ம பண்ண போகிறது அசோகா ஹல்வா. அசோகா ஹல்வா ஆரிஜின்னு பார்த்தோன்னா திருவையாறில் ஒரு ஹோட்டலில் பண்ணி அது கிங் ஆஃப் ஹல்வா அப்படிங்கிறதுனால அசோகா ஹல்வான்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அசோகா ஹல்வா சாப்பிட்ருப்போம். எனக்கு இன்னி வரைக்கும் என் வாயிலே நிற்கிற டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்னால் எங்கள் மாமா சாட்டர்டேஸில் மத்தியானம் வேலை முடிச்சுட்டு சுட சுட அந்த பக்கத்து கடையிலேருந்து அசோகா ஹல்வா வாங்கிட்டு வருவார். அதே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை இன்றைக்கி நம்ம இந்த ரெசிப்பியில் கொண்டு வர போகிறோம். அவங்க ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம குங்குமப்பூவை போட்டு நேச்சுரல் ஃப்ளேவர்ஸை கொண்டு வர போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அசோகா ஹல்வாவுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பயத்தம்பருப்பு தான். இங்கே ஒரு அரை கப்பு பயத்தம்பருப்பை எடுத்து வானலியில் லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு, இட் வில் டேக் அபவுட் 3 minutes. வானலியில் வறுத்துட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அரை கப்பு பயத்தம்பருப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை, 3/4 கப்பு நெய். இங்கே அரை கப்புக்கு மாவும் அரை கப்பு, இங்கே 1/4 கப்பு அரிசி மாவும் 1/4 கப்பு மைதா மாவும் வச்சுருக்கேன். நீங்கள் க்ளூட்டன் ஃப்ரீ வெர்ஷன் பண்ணோன்னா இந்த மைதா மாவை க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளாரு இல்லாட்டி ஆல்மண்ட் ஃப்ளாரோட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு தேவையான அளவு. இங்கே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, கலர் வரத்துக்காக குங்குமப்பூ வச்சுருக்கேன். பச்சை கற்பூரம் ஆப்ஷனல், போட்டால் நல்லாயிருக்கும். நான் இத்தினூண்டு பச்சை கற்பூரம் எடிபிள் கேம்ஃபர் வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வானலி சுட்ட உடனே இதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் முதல்ல ஊற்றிக்கலாம். முதல்ல மைதா மாவை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். இதை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுன்னு பொறுமையாக பண்ணணும். இதில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவை போட்டுடலாம். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது அரிசி மாவை போட்டுடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கலரிண்டே இருக்கணும். இது செவக்க வரும்போது நம்ம பயத்தம்பருப்பை ஆட் பண்ணலாம். இது இந்த மாதிரி செவக்க ஆரம்பிச்செடுத்து இப்போது வேக வச்ச பயத்தம்பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பயத்தம்பருப்பை இந்த மாவோடு சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டித்தட்ட ஆரம்பிச்சிடும். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். மிச்சம் இருக்கிற நெய்யில் பாதி நெய்யை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கலரிக்கலாம். இதில் நெய்யை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், நிறையா முதல்லையே ஊற்றிடக்கூடாது. அதனால தான் வேறு ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றின்னு இருக்கேன். நம்ம போட்ட மாவு ரெண்டும் பயத்தம்பருப்பில் இருந்த தண்ணியோட நல்லா வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. இப்போ சர்க்கரையை போடலாம். சர்க்கரை போடும்போது முழு சர்க்கரையும் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி தட்டி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். முதல்ல கொஞ்சம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் நமக்கு வரும். நம்ம போட்ட மாவு ரெண்டும் பயத்தம்பருப்பில் இருந்த தண்ணியோட நல்லா வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ சர்க்கரையை போடலாம். சர்க்கரை போடும்போது முழு சர்க்கரையும் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி தட்டி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். முதல்ல கொஞ்சம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் நமக்கு வரும். முதல்ல போட்ட சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் ஆஃப் சர்க்கரையை அதிலே போடலாம். இப்போது மொத்தமாக சர்க்கரையை ஆட் பண்ணிட போகிறேன். இது கொஞ்சம் தளர இருக்கும்போதே நான் இந்த குங்குமப்பூவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணேன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி கலர் சேர்ந்து வரும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கலர் பவுடர் யூஸ் பண்ணாலும் இந்த டயத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நான் இப்போ கொஞ்சம் நேரமாக கலரின்னு இருக்கேன். இப்படி ஓரம்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுத்து. இந்த நேரத்தில் மிச்சம் இருக்கிற நெய்யை ஊற்றிடலாம். இதை கலரும்போது நெய்யை ஊற்றிட்டு பொறுமையாக கலரணும், இல்லாட்டி மேலே தெளிக்க ஆரம்பிச்சிடும். அல்வா ஊற்றின நெய்யெல்லாம் மொத்தமாக குடிச்செடுத்து இப்படி ஓரத்தில் ஒட்டாமல் இப்படி வரும்போது நம்ம ஏலக்காய் ஜாதிக்காயெல்லாம் போட்டுடலாம். ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் இத்துணூண்டு போடுறேன் டேஸ்ட்டுக்கு, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி மேலே ஒட்டாமல் இப்படி நகர்த்தினா, இந்த மாதிரி நகர ஆரம்பிச்சிடுத்துனா உங்களோட அல்வா ரெடி. கடைசியில் நம்ம இந்த முந்திரி பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அல்வாவுக்கு முந்திரி பருப்பு போடும்போது வறுக்காமல் இப்படி பச்சையாகவே போடலாம். அதனால் நான் பச்சை முந்திரி பருப்பு போடுறேன். திருவையாறு அசோகா அல்வா ரெடி. சுட சுட நம்ம அசோகா அல்வா ஸ்பூனில் ஒட்டாமல் ரெடி ஆகிடுது. இந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.